கிறிஸ்மஸ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கொடுத்தல். என்ன அர்த்தம்? பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நமக்காக இந்த உலகத்திற்கு கொடுத்த நாள் தான் கிறிஸ்துமஸ். இயேசு அவருடைய உயிரையே கொடுப்பதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். நம்முடைய ஆண்டவருக்கு பெயரே தீர்க்க தரிசனத்துல இயேசு மனிதனாய் பிறப்பதற்கு 800 வருஷத்துக்கு முன்பாகவே ஏசாயாவின் மூலமாய் கர்த்தர் சொல்லும்போது அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த தீர்க்க தரிசனத்தில் சொன்ன 5 காரியங்கள் நடக்க போகிறது. அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தீர்க்க தரிசனத்துல கர்த்தருக்கு கொடுத்த இந்த 5 பெயர்ல எல்லாம் நிறைவேறணும். அதிசயமானவர், உங்களை அதிசயங்களை காண பண்ண போகிறார். உங்கள் வாழ்க்கையில வல்லமையை காட்ட போறார். ஆமென். எல்லாரும் மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்க, இந்த கிறிஸ்துமஸுக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில் அதிசயமானவராய், ஆலோசனை கர்த்தராய், சமாதான பிரபுவாய், வல்லமையுள்ள தேவனாய், நித்திய பிதாவாய் எனக்கு வெளிப்பட போகிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தள்ளப்பட்ட கல் என்னை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து எல கை தட்டிப்படமா, தெரிந்து கொண்டார், கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். ஆகாத கல் என்னை ஆதரித்தார், தள்ளப்பட்ட கல் என்னை தெரிந்து கொண்டார். ஆகாத கல் என்னை ஆதரித்தார், தள்ளப்பட்ட கல் என்னை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், அப்பா தெரிந்து கொண்டார். அவர் மகனாக மகளாக தள்ளப்பட்ட கல் என்னை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து எல கை தட்டிப்படமா, தெரிந்து கொண்டார், கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். ஆகாத கல் என்னை ஆதரித்தார், தள்ளப்பட்ட கல் என்னை தெரிந்து கொண்டார். ஆகாத கல் என்னை ஆதரித்தார், தள்ளப்பட்ட கல் என்னை தெரிந்து கொண்டார்.